ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் மீன் சுக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாங்க, இன்றைக்கி அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல மீனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கு பிறகு மீனை நல்லா செவக்க பொரித்து எடுத்துருங்க. அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், அப்புறம் பொடி உள்ளி நறுக்குனது, அப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அப்புறமா நம்ம தக்காளி 2 தக்காளி நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்கணும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் பொடி, ஜீரகப்பொடி, பெருஞ்சீரக பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்குனதுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி சுண்டி வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கு பிறகு நம்ம தீயை குறைச்சி வச்சுட்டு, அப்புறமா நம்ம பொரித்த மீனை ஒன்று ஒன்றா சேர்த்து ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வேக விடணும். நல்லா சிம்மில் வெந்ததுக்கு பிறகு திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அதை மீன் எல்லாத்தையுமே பிரட்டி மறுபக்கம் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு மல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மீன் சுக்கா ரெடி ஆயிரும். சாதத்துக்கு உண்மையிலே அல்ட்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.